ஹலோ சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம ஸ்லீவ் அட்டாச்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் ஒரு அட்டாச்சிங் வீடியோ நான் போட்டிருக்கேன். அது ஒரு டைப்பு, இப்போ போட போறது இன்னொரு டைப்பு. உங்களுக்கு அது ஈஸியா இருந்தா நீங்க அதை ட்ரை பண்ணலாம், இல்ல இது ஈஸியா இருந்தா இது ட்ரை பண்ணுங்க. இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி வாங்க எப்படி தைக்கலாம்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, இதுல நாச் இருக்கிற பக்கம் ஃப்ரண்ட் வரணும், நாச் இல்லாத பக்கம் பேக்ல வரணும். இது சென்டர் பாயிண்ட். சென்டர் ஷோல்டர்ல இருந்து இந்த சென்டர் நாச் கரெக்டா வச்சு நம்ம ஊசியை குத்திக்கலாம். குத்திட்டு ஆஃபா நம்ம தைக்க போறோம். எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து வச்சுட்டு ஸ்லீவ் எப்பவுமே தைக்கும் போது டைட்டே பிடிக்க கூடாது. கீழ் பீஸும் லூஸ் விடணும், மேல் பீஸும் லூஸ் விடணும். எதுவுமே டைட்டே பிடிக்க கூடாது. தீருதுங்களா? எந்த அளவுக்கு நான் லூஸ் விடுறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பர்ஃபெக்டா லூஸ் விடணும். கீழ் பீஸும் இழுக்கக்கூடாது, மேல் பீஸும் இழுக்கக்கூடாது. இந்த மாதிரி பாதியா தைச்சிக்கலாம். பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸ்லீவே ஒரு கரெக்டா இந்த நாச்சும் இந்த ஷோல்டரும் சென்டரா உட்கார வைக்க வரல அப்படின்றவங்க இந்த மாதிரி தைக்கலாம். அப்படியே திருப்பி இப்படி தைக்கும் போது திருப்பி தைக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு எனக்கு இது வந்து இப்படி தைக்கிறது எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. நான் ஆல்ரெடி போட்டிருக்க வீடியோல தைக்கிற மாதிரி தான் நான் எப்பவுமே தைப்பேன். இது பிகினர்ஸ்க்காகன்றதுக்காக இந்த வீடியோ. ஏதாச்சும் இழுக்கிறேன்னா ஃப்ரீயா அப்படியே இருக்கிற பீஸ் அப்படியே ஃப்ரீயா வைக்கிறேன். ஃபுல்லா ரெடி பண்ணிட்டு வேணும்னாக்கா இங்க இருந்து அப்படியே ஒரு ஃபுல் தையல் நம்ம போட்டுக்கலாம். நம்ம எப்பவுமே தைக்கும் போது கீழ் பீஸ்லாம் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கரெக்டாக நம்ம எடுத்து விட்டு தைக்கணும். இல்லைன்னா கை பிடிக்கும் போது உள் பீஸும் சேர்த்து பிடிச்சிடும். தெரியுதுங்களா? நீட்னஸ் நம்ம இழுக்காம தைக்கிறதுலேருந்து அந்த நீட்னஸ் பர்ஃபெக்டாக வருதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கை ஏற்றணும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஸ்லீவ் அட்டாச்சிங் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. நான் அந்த ஸ்லீவ் எப்படி ஏற்றுறதுன்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ தான் டைலரிங் கத்துக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. பாய்.